வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களா? அப்போ அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலானவங்க சிக்கனை விரும்பி சாப்பிட்றாங்க. அதிலும் நாட்டுக்கோழியை விட பிராய்லர் கோழியை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த கோழிகளுக்கு ஹார்மோன் பூஸ்டர் வழங்குறாங்க. இது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முட்டை வரை போடும். கோழி வேகமாக வளர வளர்ச்சி ஹார்மோன்கள் வழங்கப்படுது. அதே நேரத்தில் இந்த கோழிகள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதை தடுக்க நுண்ணுயிர் எதிர்ப்புகளும் கொடுக்கப்படுது. பிராய்லர்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சிக்கன் ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். ஆகவே தற்போது சிக்கன் சாப்பிடுவோர எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அதிலும் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுவங்க தான் அதிகம். ஏன்னா நகரப்பகுதிகளில் நாட்டுக்கோழி கிடைப்பது அரிதாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் வாங்க முடியாத அளவில் விலை அதிகமாக இருக்குது. மக்கள் நாட்டுக்கோழியை தவிர்த்துட்டு பிராய்லர் கோழியை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் பிராய்லர் கோழி மிகவும் ஆரோக்கியமற்றது. அது தெரிந்தும் பலரும் தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு சிக்கன் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி தினமும் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால அவர்களோட உடல்நிலை மிகவும் மோசமாக போயிடும். குறிப்பாக பிராய்லர் சிக்கனில் உள்ள கிருமிகள் மற்றும் வித்தியாசமான பாக்டீரியாக்கள் ஆரோக்கியத்தை மிகவும் மோசமாக பாதிக்குது. நியூயார்க்கை சேர்ந்த உடல்நல நிபுணர்கள் தற்போது பிராய்லர் கோழியில் கிருமிகள் அதிகம் இருக்கிறதுனால அதனை சாப்பிட்றத தவிர்க்குமாறு சொல்கிறாங்க. பிராய்லர் கோழியை உட்கொள்வதனால சந்திக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. முதலாவதாக புற்றுநோய். பிராய்லர் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும். வறுத்த கோழிகளை சாப்பிடும்போது உடலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக உடல் எடையை அதிகரிக்கும். பிராய்லர் கோழி விரைவில் வளர்ச்சி அடைய ஹார்மோன்கள் கொடுக்கப்படுது. இந்த ஹார்மோன்கள் நிறைந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரித்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அடுத்ததாக இதய பிரச்சனைக்கும் இது வழிவகுக்குது. பிராய்லர் கோழியில் அதிகப்படியான கொழுப்பு இருக்குது. இதனை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உடலில் கொழுப்புகள் அதிகரித்து இதய பிரச்சனை, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அடுத்ததாக ஆண்களுக்கு விந்தணு பிரச்சனை. பிராய்லர் கோழியில் உள்ள ரசாயனம் ஆண்களோட விந்தணுவை குறைச்சி மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். பிராய்லர் கோழிக்கு பதிலாக வேறு இறைச்சிகளை சாப்பிடலாம். அடுத்து பெண்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்றத தவிர்க்கணும். பிராய்லர் கோழி கருப்பையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெண்கள் சிறு வயதிலே பருவம் அடைந்து விடுகிறாங்க. அதனால் பெண்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்ததாக சிறுநீரக பாதை நோய் தொற்று. பிராய்லர் கோழியில் ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா இருக்குது. இது ஒரு வகையான ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடியது. அதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதையில் கடுமையான நோய் தொற்றையும் ஏற்படுத்தும். அதனால் இதனை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தேவையற்ற ஆன்டிபயாட்டிக்கும் உடலில் சேரும். பிராய்லர் சிக்கனை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் அதிக அளவில் ஆன்டிபயாட்டிக் சேரும். இதற்கு காரணம் அது வளர்கிறதுக்காக வளர்ச்சிக்காக சேர்க்கப்படுகின்ற ஆன்டிபயாட்டிக் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்து பிராய்லர் சிக்கனை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கணும். பிராய்லர் கோழியை வறுத்து சாப்பிட்றத தவிர்க்கணும். அதாவது அதிக எண்ணெய் சேர்க்காமல் சமைத்து சாப்பிடணும். குறைந்தபட்சம் 165 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் கோழியை சமைக்கணும். பிராய்லர் கோழியை சமைச்சு மறுநாள் வச்சு சாப்பிட்றத தவிர்த்திடணும். பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுக்கு பதிலாக சைவ புரத மூலங்களை எடுத்துக்கொள்வது உடலுக்கு தேவையான புரதத்தை பெற சிறந்த மாற்று முறை. உங்கள் பிராய்லர் கோழி உட்கொள்ள படிப்படியாக குறைச்சி இயற்கையான நிலையில் வளர்க்கப்படும் ஆர்கானிக் கோழி இறைச்சிகளை சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.